அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்களா எங்களுக்கு கொடுத்தீங்களா? உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை காஞ்சிபுரம் கிளையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. திரு சுதாகர் இருக்கிறா, உங்களுடைய கிளை மேலாளர். 2024 அக்டோபர் மாதம் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? உங்களுடைய நிறுவனத்தின் ஒரு இயக்குனர் விநாயகம் சார் எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் ஹோசூருக்கு வந்திருந்த பொழுது எங்களுடைய குருநாதர் தாஜி அங்கே இருந்தார். அப்பொழுது அவர் அவரை கூப்பிட்டு அங்கே முதலாக ஹோசூர் சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தில் எங்களை தியானம் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே அப்போது இருந்தாங்க. அதுக்கப்புறமாக மெதுவாக பல இடங்களில் எங்களை இந்த மாதிரி செஷனை நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. காத்தால கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மெசேஜ் போட்ட, இன்னும் அவர் பார்க்கல, இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உலகத்திலேயே முக்கியமான ஆள் யாருங்க? அவங்கவுங்களுக்கு அவங்க தானே. உலகத்திலேயே முக்கியமானவங்க 3 பேருன்னு சொல்லுவாங்க. ஐ, மீ, மை செல்ஃப். 3மே நம்ம தான். உங்களை மீறி யாராவது இருக்காங்களா உலகத்தில் முக்கியமானவங்க? ஆனால் உலகம் நல்லா இருக்கணும், முதல்ல யார் நல்லா இருக்கணும்? அதில் எல்லாம் தெளிவாக இருக்கீங்களா? நீங்கள் நிஜமாவே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் நினைப்பு தான் பொழப்புக்கு எடுத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காலத்தில் ஒரு 1930களில் அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில் கூட எங்கள் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்கே இருந்தது. அவருடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கொட்டேஷன் அந்த காலத்தில் அவர் சொன்னது, whether you think you are right, whether you think you are wrong, either way it's correct ன்னு சொல்லுவார். நான் சரி என்று நினைத்தாலும் தவறு என்று நினைத்தாலும் அது சரியே. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? மனிதனாக பிறந்தவனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஜீவராசிகளுக்கு மேல இருக்கு. தரையிலும் தண்ணீரிலும். நான் சொல்ற தண்ணீர் வேற. இந்த 2 கோடி ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் என்ன? உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று வேற யார்ட்டையும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாதனால அது என்னன்னு கூட நமக்கு தெரியறதில்லை. அது என்னது? சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ரைட்டா சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்களாம் ஒரு கம்பெனியில் பணியில் வேலை செய்றீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். இவ்வளவு நாளா அது தெரியலனா, சரியான விஷயம் எனக்கு பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன்னு நினைச்சேன்னா வாழ்க்கையில் பேசவே முடியாது. சரியான பதில் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சூரியன் கிழக்குல உதிக்குது, அது சரியா தவறா? சரியா? நிஜமாவே சூரியன் உதிக்குதா இல்ல பூ உலகம் சுத்துறதுனால உதிக்கிற மாதிரி தெரியுதா? ஆனா இப்பதான் சொன்னீங்க கிழக்குல உதிக்கிறது சரின்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி மாறிட்டு? நம்மளுடைய புரிதல் மாற 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 என்ன ஆகும்னா, எல்லா ட்ரூத்துமே ரிலேட்டிவ் எங்களுடைய குருநாதர் சொல்லுவார். இப்ப நம்மளுக்கு உண்மையும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அத மாதிரி உங்களுடைய உண்மையான திறமைகள் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல ஒரு ரிசர்ச் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அதுல கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 98% மக்கள் தங்களுடைய மொத்த திறமைகள்ல 1% கூட யூஸ் பண்றது இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து சில்லறை கேட்டா பதிலுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5 20 ரூபாயோ 10 ரூபாயோ 2 50 ரூபாயோ கொடுப்பீங்க இல்லையா? 100 ரூபாய் காலம் போயிடுச்சு. இப்போ 1 ரூபாய்லாம் மியூசியம்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு பதில் நீங்க 1 ரூபாய் ஜிபே பண்ணீங்கன்னா 99 ரூபாய் குறையுது இல்ல? அதே மாதிரி உங்களுக்கு இயற்கையானது 100 ரூபாய் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கு, தினசரி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அதுல 1 ரூபாய் தான் எடுத்து யூஸ் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். உங்களால சிந்திக்க முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த ரமணா படத்துல வர மாதிரி
இப்பதான் இதையே கண்டுபிடிச்சாங்களா? எல்லாருக்கும் தெரியுமா உங்களால சிந்திக்க முடியும்ன்றது? அந்த சிந்தனைன்ற ஒரு சக்தியை நீங்க உண்மையாகவே யூஸ் பண்றீங்களா? இதுக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பயிற்சியை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சு பண்ணும் பொழுது இந்த பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய உண்மையான உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் சொன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஏராளம் ஏராளம். உதாரணத்துக்கு எனக்கு 1 கிலோ தங்கத்துல ஒரு கொடுக்க போறதில்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 1 கிலோ தங்கத்துல எனக்கு ஒரு பேப்பர் வெயிட் கொடுக்குறீங்க. அது வீட்டில் எடுத்துன்னு போயிடுறேன். வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு அது பேப்பர் வெயிட்டாவே யூஸ் பண்றேன். என்னை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? கரெக்டா சொன்னாங்க. பிழைக்க தெரியாத ஆளுவா. 1 கிலோ தங்கத்தை வச்சுன்னு பிழைக்க தெரியாத ஆளா இருக்காரு. பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த 1 கிலோ தங்கத்தை 1000 கிலோவா மாற்றக்கூடிய திறமைகளை நீங்க வச்சுட்டு பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்றீங்களே, அப்படின்னா என்ன பண்றது? இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? சேம் பிளட் வச்சு பாக்குறீங்களா? ஓகே. இந்த உண்மையான அந்த திறமையை நமக்கு இருக்குன்றத புரியறதுக்கே, அதாவது ஒரு பெரிய ஆங்கில கவிஞன் ஒருத்தர் சொன்னார் பல வருடங்களுக்கு முன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு முறை தான் வாழறாங்க. சில பேர் மட்டும்தான் வாழ்க்கையை இருமுறை வாழ்கிறார்கள். அந்த ஒரு முறை ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்துட்டு 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ வாழ்ந்துட்டு தங்களுடைய திறமை என்னன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வாழற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்லன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க எப்போ வேணா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கீங்க. சில பேர் ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எனக்கு உங்க யாரையும் பர்சனலா தெரியாது. அதனால நான் உங்களை பத்தி ஒரு முன்கணிப்பு ப்ரிஜுடிஸ்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கலன்னு சொன்னா உங்களால மட்டும்தான், மனிதனால மட்டும்தான் எதிர்காலம் என்ன என்பதை சிந்திக்க முடியும். ஒரு சிங்கமோ புலியோ தெருவில் போற மாடோ தன்னுடைய எதிர்காலம் என்னன்னு அதால சிந்திக்க முடியுமா? அது அன்னைக்கு அப்பப்போ வாழும். அதனாலதான் அனிமல்ஸ் லிவ் இன் த மொமெண்ட் சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்ப பசினா அப்ப தேடும். நாளைக்கு சம்பாதிச்சு நாளைக்கு சாப்பாடு, எனக்கு பிறக்க போற 2 வருஷம் கழிச்சு பிறக்க போற கண்ணுக்குட்டி, அதுக்கு நான் சொத்து சேர்க்கணும், அதால யோசிக்க முடியாது. நம்மளால மட்டும்தான் அது முடியும். எதிர்காலத்தை மனதிற்குள் நிர்மாணித்து அது என்ன என்று நிர்ணயித்து அது செயலாக மாற்றி அந்த செயலை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி நம்ம. அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இந்த பொக்கிஷத்துக்கு நீங்க விலையும் கொடுக்கிறது. உங்களுடைய சிந்திக்கும் தகுதிக்காக நேச்சரோ இல்ல கடவுள் உங்கள்கிட்ட காசு கேட்கறாங்களா? உனக்கு மட்டும் நான் சிந்திக்கிற தகுதி கொடுத்துருக்கேன், எனக்கு வரதுல ஒரு 20% ஒதுக்கி வச்சிரு, அது மாதிரி ஏதாவது இருக்கா? யாரும் கிடையாது. எல்லாருக்கும் அதே தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இது உண்மையான ஒரு சமத்துவம். பாத்தீங்கன்னா இந்த சிந்திக்கும் தகுதி. பணக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா சிந்திக்க முடியும், ஏழைக்கு கம்மியா சிந்திக்க முடியும், ஆணுக்கு வித்தியாசம், பெண்ணுக்கு வித்தியாசம், இந்த மதத்திற்கு வித்தியாசம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சிந்தனை சக்தியை உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய உளவியல் ரீதியாக பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லுவாங்க, அதுல ஒரு விஷயம் பல வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. ஒரு நார்மலான மனிதனுக்கு காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் முறை கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 80,000 எண்ணங்கள் வரதா சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணம்ன்றதும் ஒரு விதை மாதிரி. ஒவ்வொரு விதையிலிருந்தும் ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கள்ளிப்பூவோ ஏதோ ஒண்ணு வெளியில வர முடியும். இந்த 60,000 to 80,000 எண்ணங்கள் உங்களுக்குள்ள டெய்லி நடந்துட்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு கத்துக்க போறீங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே யாராவது சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலாம்னா இது ஒரு முதல் முறையான, உங்களுக்கு டெய்லி காத்தால இருந்தாலும் கடவுள் 60,000 விதையை கையில கொடுக்குறார். இந்த 60,000 எண்ண விதைகளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 60,000 முறை உங்களால் விதைக்க முடியும். அப்படி விதைக்கும் போது இந்த விதையிலிருந்து என்ன மரம் வெளியில வரணும்ன்ற முடிவு உங்க கையில இருக்கு. நீங்க அதை முடிவு பண்ணலன்னா உலகம் முடிவு பண்ண ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு எனக்கு மாமரம் வேணும்னா அந்த தேவையான விதையோ இல்ல அந்த கொட்டையோ நான் விதைக்கணும். அதில் நான் கள்ளிச்செடியை போட்டுட்டு மாமரம் வரலன்னு வருத்தப்பட முடியாது. எதனால இதை சொல்றேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் 3 வகையா அமையும். 2 வகையை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
என் வாழ்க்கையில் நான்லாம் சம்பாதிக்க முடியாதுங்க, நான்லாம் என்ன ஒரு சுமாரான ஆள், எனக்கு திறமை கிடையாது, என்னை பேக் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, நான்லாம் சாதிக்க பிறந்தவன் இல்லை, எதை பார்த்தாலும் பயம். அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது இல்லையா, எதை பார்த்தாலும் பயம், பார்த்துருப்பீங்கல்ல? என்ன படம் அது? கரெக்டா, இதெல்லாம் அப்டேட்டடா இருக்கும். தெனாலி படம். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம்ன்றதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மறை எண்ணங்கள்னா என்ன? நான் போனால் நடக்கும், நான் தொட்ட காரியம் துலங்கும், என் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் வரும். இதெல்லாம் வாழ்க்கையில் நிஜமா நடக்குமானா 2 விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல எண்ணம், பின்பு செயல். எது உங்களுடைய தொடர் எண்ணமாக இருக்கிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக செயலாக மாற ஆரம்பிக்கும். இது எதனால் நான் தைரியமாக சொல்றேன்னா, ஒரு 40-43 வருஷமா இது விதமாக நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லட்சக்கணக்கான மாணவர்கள், உங்களை மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இதில் சில பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் இதில் என்ன வரும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக ஒரு தெரியாத ஒரு பாசிட்டிவ் மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது, என்னுடைய வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நல்லது நடக்குதோ இல்லையோ வரக்கூடிய விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கூடிய பக்குவம் எனக்கு வர ஆரம்பிச்சு. தெருவில் போறீங்க, உங்க கண்ணு எதிர்க்க ஒரு விஷயம் நடக்குது, அதையே இன்னும் ஒரு 7-8 பேர் பார்க்குறாங்க. அந்த 8+1 நீங்களும் சேர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரியா ரியாக்ட் பண்றீங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணாரு, ஒருத்தர் பார்த்துட்டு போயிடுவார், ஒருத்தர் உடனே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவார், கவர்மெண்ட் பாருங்க ரோடு சைடில், ஒருத்தர் ஒன்று பண்ணுவாங்க. எதனால? அது அவர்களுடைய சிந்தனை சார்ந்தது. அந்த சிந்தனை மெதுவாக 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 செயலாக மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது வேற வழியே இல்லாம நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். இத ஒரு பியூட்டி என்னன்னா, இதை செய்யறதுக்கு நீங்க எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் வாழ்க்கையில் என்ன அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு நீங்க போவான. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல நீங்க 4 மணி நேரம் போயிடுறீங்க, 4 மணி நேரம் போன உடனே 4 மணி நேரம் கழிச்சு பாக்குறீங்க ராங் சைட்ல வந்திருக்கீங்க, அந்த பக்கம் போயிருக்கணும். என்ன பண்ணுவீங்க? யூ-டர்ன் அடிப்பீங்களா? யூ-டர்ன் அடிச்சோடனே நீங்க சரியான திசையில வந்துடுறீங்க, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். நான் சொன்ன மாதிரி இந்த 60,000 80,000 எண்ணங்களும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க கையில இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்ன நடக்குது? உலகம் நீங்கள் எதை யோசிக்க வேண்டும், எதை சிந்தனை செய்ய வேண்டும் என்பதை உலகம் டிசைட் பண்ணுது. உலகம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. சோசியல் மீடியா சொல்லுது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, உங்க ரிலேஷன் சொல்றாங்க, சொசைட்டி சொல்லுது, உங்க வரக்கூடிய கஸ்டமர் சொல்றாங்க. அதை கேட்க 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 என்ன ஆகுதுன்னா, நீங்க சிந்திக்கும் திறனை இழந்து அவர்களுடைய சிந்தனை உங்கள் சிந்தனையாக வாழ்ந்து அந்த சிந்தனை நீங்க வாழ்ந்துட்டு. அப்படின்னா எனக்கு முதல்ல தெரியணும், என்னுடைய பிளாக் போர்டில் சாக் பீஸால எழுதுறதுக்கு எனக்கு மட்டும் தான் ரைட்டு. போறவர்கிட்ட அந்த சாக் பீஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எழுத ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நான் எப்படி எழுதணும்? இதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? இவ்வளவு நாளா குதிரைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த குதிரைக்கு நீங்க எஜமான. இவ்வளவு நாளா அந்த குதிரை உங்க மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லங்க நீங்க தான் எஜமானன், அது குதிரை, அது மேல நீங்க ஏறி உட்காரணும். நீங்க ஏறி உக்காந்தீங்கன்னா அது மெதுவா நீங்க சொல்றதை கேட்கும். முதல்ல ஏறி திமிரும். ஏன்னா இவ்வளவு நாளா நீ என்ன நீ ஆளை விட்டுட்ட, திடீர்னு என் மேல நீ ஏறி உட்காந்தா நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு சொல்லும். இதே பிரச்சனை உங்களுக்கு தியானத்தில் வரும். அதனாலதான் அந்த புள்ளியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா மெதுவாக 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 அந்த குதிரைக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஐயாதான் எஜமானர். உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் எஜமானர்ன்ற உங்களுக்கு புரிதல் வந்ததுனாலே அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில முதல்ல ஒரு யூட்டர்ன் உங்களுக்கு ஆயிடுச்சு. என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய முழு அதிகாரம் என்கிட்ட இருக்குன்றது எனக்கு புரிஞ்சாலே எனக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில். அது செயலாக மாறுவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். சில பேருக்கு 1 வாரம் ஆகும், சில பேருக்கு 1 மாசம் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், சில பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அது ஆக 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 என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நீங்க நேர்மறையான மாறுதல்களை மெதுவாக பார்க்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில் நல்லது நடந்தா கெட்டதா நல்லதாங்க? நல்லது தானே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் செலவாகுமா? கிடையாது. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உங்க கையிலேயே இருக்கு. ஒரே ஒரு மூலப்பொருள் தான். எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல குதிரை மேலே ஏறி உட்காரணும். குதிரைன்றது என்ன? என்னுடைய எண்ணங்கள். அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்றதுக்கான முக்கியமான உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு
டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் தியானம். தியானத்துக்கு பலவிதமான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு போக போக ஒரு டெஃபினேஷனும் அடுத்த டெஃபினேஷனுக்கான புரிதல் கொடுக்க ஆரம்பிக்கும். இருப்பதற்குள் உயரிய டெஃபினேஷன்ஸ் இருக்கு, ஒரு பேசிக் லெவல் டெஃபினேஷன் இருக்கு. நம்ம ஒரு பேசிக் லெவல் டெஃபினேஷன் எடுத்து இதன் மூலமாக எப்படி நம்ம இந்த தியானத்தை பிராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த தியானம்ன்றது நீங்க எப்படி பார்த்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு மினிமம் பிரதிபலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கையில லகான கொடுத்து குதிரை மேல ஏறி உட்காரக்கூடிய ஒரு விஷயம். தியானத்துக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஏற்கனவே எங்களோட வந்த தன்னார்வலர்கள் முன்னாடி செஷன்ல சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக எண்ணுதல் தியானம். உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் உங்க பிரான்ச்சுக்குள்ள வர்றாரு, வந்ததுல இவரு இந்த நகையை இன்னைக்கு வாங்கணும், இல்ல இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கஸ்டமரை பத்தி அந்த சேலை பத்தி நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வெளியில போயிடுறாரு, திடீர்னு ஒரு டீ பிரேக் வருது, அந்த டீயை பத்தி தியானம் பண்றீங்க. டீயும் போது யாரோட அரட்டை அடிச்சீங்களோ அவங்களோட பத்தி தியானம் பண்றீங்க. திடீர்னு பாலிடிக்ஸ் போகுது, திடீர்னு ரிலிஜன் போகுது, திடீர்னு ஸ்போர்ட்ஸ் போகுது, திடீர்னு ஒரு அம்மா கிளாக்கை பார்த்தாங்களே அவங்களுடைய மைண்ட் இப்போ அடுத்தது கவுண்டர்ல போய் வேலை செய்யணுமேன்னு போகுது. இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டே இருக்கும். அப்படி இருப்பதற்கு பதிலாக ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக எண்ணுவது தியானம். நீங்க அத்தனை பேர் கண்டிப்பாக ஸ்கூல் படித்த காலத்தில் உங்களுடைய பௌதீகத்தில் ஒரு விஷயம், பிசிக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீச்சர் கையில பஞ்சை கொடுத்துட்டு சூரியன்ட்ட காட்ட சொல்லுவாங்க. மத்தியானம் 12 மணி நீங்க எவ்வளவு நேரம் காமிச்சாலும் மிஞ்சி போனா சூரியன் பட்டு அந்த பஞ்சு என்ன ஆகும், கொஞ்சம் சூடாகும், ஆனா அது எரியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒரு பூத கண்ணாடி கையில கொடுப்பாங்க, மேக்னிஃபைங் கிளாஸ் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மேக்னிஃபைங் கிளாஸை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் சூரியனுக்கு நடுவில் வைக்கும் போது ஸ்பிளிட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு பத்தி என்ன வித்தியாசம், அதே சூரியன் அதே பஞ்சு. என்ன வித்தியாசம்? அப்போ அந்த சூரியனுடைய ஒளியானது குழுமி ஒன்றாக சேர்ந்து அந்த கண்ணாடியில் ஒரு பாயிண்ட் வழியா போகும்போது அதனோட ஃபுல் சக்தி வரும். இதேதான் உங்களுக்கு தியானம்ன்றது உங்களுடைய எண்ணத்திற்கு சக்தியை கொடுக்கிறது. உங்களால எதை பத்தி தொடர்ந்து யோசிக்க முடியுமோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது எங்களுடைய குருநாதர்கள் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய எண்ணத்தை அது மேல வைக்கணும். உதாரணத்துக்கு உங்க லைஃப்ல நீங்க பணக்காரனாகணும், 1 கோடியோ 50 லட்சம் 5 லட்சம் ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை பற்றிய தொடர் சிந்தனை வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அதற்கு தேவையான எல்லா விஷயங்களும், ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா இயற்கையானது தன்னுடைய வேலையை செய்து உங்களுக்கு அது எப்படி அடைகிறதுன்றது சொல்லி தருமா. தி நேச்சர் கான்ஸ்பயர்ஸ் டு கிவ் இட் யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க இந்த எண்ண சக்தியை சரியாக வளர்த்துக்கணும்னு சொன்னா தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கமும். தியானமும் அதே மாதிரிதான். தினசரி இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா, தியானத்தில் உங்களுக்கு என்ன மெடிடேஷனுக்கு எப்படி பண்ண சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு அனுமானத்தோட உட்காரு. என்னுடைய இதயத்துல ஒளிரூபமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கைன்னு நினைச்சுக்கோங்க, இல்ல உயரிய சக்தின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்க முதலாக ஒரு பயிற்சியை கொடுங்க. ஒரே இடத்தை பத்தி மனசுல வச்சுக்கோ, ஒரே விஷயத்தை பத்தி மனசுல யோசி. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மெதுவாக 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 உங்களுடைய எண்ண சக்தி இவ்வளவு நாள் சிதறிக்கொண்டு பல இடங்களில், ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள்னா கிட்டத்தட்ட 60,000 சிதறல்கள் உங்களுடைய சக்தி இருக்கு. 60,000 சைட்ல சிதறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த 100 ரூபாய் நோட்டை 60,000 பீஸா பிச்சு போட்டுட்டீங்கன்னா பிரயோஜனம் எல்லாம் ஒன்னா சேரணும், அப்பதான் அந்த 100 ரூபாய் நோட்டுக்கு பிரயோஜனம். இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அட்லீஸ்ட் அந்த 15, 20, 25 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஒரே எண்ணத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணத்தை ஒரே ஒரு விஷயத்தில் அமர்த்தக்கூடிய சக்தி உங்களுக்கே தெரியாம வளராரு. என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் அமையணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு நான் வரணும், அது தொடர் குறிக்கோளாக இருந்தாலும் சரி, இல்ல 1 மாசத்துக்கு ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது கடவுளால் இயற்கையால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எண்ண சக்தியானது உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செய்ய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நான் இந்த குமரன் தங்கமாளியிலே நாளை இன்னொரு பிரான்ச் திறக்குமோ அங்க நான் கிளை மேலாளராக போகணும். பெருசா யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. பாரதியார் சொல்லியிருக்காரு, பெரிதினும் பெரிது கேள்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் ஆகணும், கவுண்டர் சேல்ஸ்ல நெக்ஸ்ட்ல வரணும், சூப்பர்வைசர் ஆகணும், மேனேஜர் ஆகணும், பிரான்ச் மேனேஜர் ஆகணும்,
உங்க கம்பெனில சென்னை சில்க்ஸ் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது நிறைய பேர் 20-25 வருஷம் ஒர்க் பண்ணவங்க இன்னைக்கு டாப் லெவலில் ஜெனரல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கவங்களாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களாம் வந்து கம்பெனியில் லோவர் லெவலில் என்ட்ரி லெவலில் சேர்ந்தவங்க. இதே மாதிரி வளர்ச்சி உங்களால முடியும். அதற்கு உங்களுக்கு ஏற்கனவே இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு சக்தியை கத்தி தீட்டுவது போல் தினசரி தீட்டக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியான பயிற்சி. இது உங்களுக்கு புரிஞ்செடுத்துன்னு சொன்னா இதை வந்து நீங்க ஒரு சந்தோஷமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஐயோ அக்கா சனிக்கிழமை வந்தா கேட்பாங்களே, தியானம் பண்ணியான்னு கேட்பாங்களே, உட்காந்தியான்னு கேட்பாங்களே, சுத்திகரிப்பு பண்ணாங்களே கேட்பாங்களேன்றதை விட்டுட்டு, ஒரு குழந்தை வந்து ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா செய்யாது. ஆனால் அதே வேலையை விளையாட்டா கொடுத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கும். மேலே படி ஏறி போயிட்டு அந்த மேலே போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வரலாம் முடியாது அப்படின்னு. அங்கே போமா அது கீழே ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன் கடற்கன்னு ஒரு போய் எடுத்துட்டு வரும். அதை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல சொன்னபோது போலே ரெண்டாவது சொல்லுங்க ஏன் போறேன்னு கேட்டா முதல்ல நீ கொடுத்தது வேலை, ரெண்டாவது எனக்கு அது விளையாட்டு. தியானம் என்பது ஒரு விளையாட்டாக மாற ஆரம்பிக்க ஜாலியாக செய்வீங்க. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ உங்களுக்கு நடுவில் எல்லாருமே செய்வீங்க. இதை செய்ய வேணாம்னு சொல்ல வரல. வாட்ஸ்அப்பில் ஒரு 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, யூடியூப் ஓடிடி அங்கங்கே ஒரு 5 நிமிஷம். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரா மெட்டீரியலை நீங்கள் ஷார்பன் பண்ணி ரெடி ஆகிக்கிறீங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மீண்டும் சொல்வது நல்லது. தியானம் என்பது இருப்பதற்குள் ஒரு உயரிய ஒரு குறிக்கோள், கடவுளை அடைதல், கடவுளை போய் மாறுதல், அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ரிஷிகளும் முனிவர்களும் ரமண மகரிஷியும் பாபுஜி மகாராஜும் தாஜி அவங்களாம் பார்த்துக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நீங்க வாழ்க்கையில நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். இதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். உலகத்திலேயே முக்கியமான 3 நபர்கள் யாரு? ஐ, மீ, மைசெல்ஃப். நான் தான் 3 நான் தான். அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய அளவுல வரணும்னு சொன்னா இந்த எண்ண சக்தியை ஏறி லகான பிடிச்சு குதிரை மேல உட்காரக்கூடிய ஒரு வழியை இன்னும் சீக்கிரமா கத்துக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இப்பலேருந்து எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பாக்கி இருக்கோ இன்னும் சந்தோஷமாக நேர்மறையாக வாழ முடியும். அதற்கான ஒரு பயிற்சியை இன்னைக்கு மீண்டும் பார்க்க போறோம். இந்த குமரன் தங்க மாளிகை இந்த இடத்துல இன்னைக்கு சனிக்கிழமை கார்த்தால உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்ததற்கும், வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும்போது சில நல்ல விஷயங்களையும் கவனிப்பதற்கு நீங்கள் வந்து இங்க அமர்ந்ததுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம தியானத்தை ஆரம்பிக்க போறோம்.